அங்கேருந்து கிளம்பும்போது பார்க்கணும், பயங்கரமாக பேசுங்க. எக்க வேமா கிளம்புங்கடி, நாடகம் போட்டுருவாங்க. உங்கள் வீட்டுக்கார சோறு அவன் சலுப்புட்டுக்குறியா வாடி ஆய்வுன்னு வருங்க. சொன்னவன் போல தான் இங்கே விரிச்சு கொரட்டை ஓட தூங்குவேன். அதுக்கு எதுக்கு நீ நாடகத்துக்கு வர்ற? ஆனால் என் ஆண்வருக்கு அப்படி கிடையாது. எந்த ஊரில் எத்தனை கிலோமீட்டரில் இருட்டில் ஒத்தையில் வந்து நாடகம் பார்த்துட்டு இந்த நாடக கலையை வளர்த்து கொண்டு இருக்கின்றேன் நான் சிங்கங்களே. உங்கள் அத்தனை பேருக்கும் தலை வணங்குகிறேன். ஏன்னா ஆம்பளை மிஞ்சி போனால் என்ன செய்வான்? கடையை திறந்தோம்னா கட்டிங்கை போட்டு கிழிஞ்ச சட்டிக்குள்ளே கட்டிங்க வச்சுருப்பேன். ஆனால் சொத்தை கூட ஒரு வயக்காட்டை கூட ஒரு உழுவை ஏற்றி ஒருத்தையும் உழுதுட்டா கூட விட்டுருவேன். போமாச்சேன் என் வயக்காட்டை உழுதுட்டு போயா. ஆனால் கட்டிங்களை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கப்பில் தலையை வச்சு படுத்துருவேன். அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன் ஒருத்தன் தூக்குண்டு டேப்பெல்லாம் வச்சு அளக்குறேன். கரெக்டாக இருக்கா? அளவு உறைஞ்சுன்னா பாஞ்சிடுவாங்க. தண்ணி ஐயா தண்ணி அடிங்க வேணான்னு சொல்லலை. உங்கள் உடம்பை பார்த்து நல்ல ஆதாரத்தை சாப்பிட்டு அடிங்க. 5 மணிக்கெல்லாம் குடிச்சிடுறேன் அவன்கிட்டலாம் போய் பக்கத்தில் பேச முடியலை. அவன்லாம் எப்படி பொண்டாட்டிக்கெல்லாம் முத்தம் கொடுக்குறானே தெரியல. அதான் அப்படி ஆம்பளையத்தை சொல்லாமல் கொல்லாமல் தண்ணி அடித்து டெய்லி உங்களை சித்திரப்படுத்தினா உலக்க இருக்குவார். உலக்கையை நல்லா அலசி சந்தனமும் குங்குமம் வச்சு கிழக்க பார்த்து கருப்புச்சாமியை கும்பிட்டு வெதரில் அடிச்சிரு. அத்தோட அவன் சோழி முடிஞ்சு. ஏன்னா குடிக்காத மனுஷன் நாட்டில் கிடையாது. இன்றைக்கி டாஸ்மாக் கடையில் தான் அதிக வருமானமே. ஆனால் டாஸ்மாக் கடையில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கத்தியை கொண்டு போய் சங்கில் வச்சு காசையும் பாட்டிலையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஊருக்குள்ளே இருந்துச்சு, பாதுகாப்பாக இருந்தாங்க டாஸ்மாக் கடையில் உள்ள ஊழியர்கள். கவர்மெண்ட்டு பார்த்தாங்க இங்கெல்லாம் வைக்கப்படாது, பைபாஸில் வை அப்படின்னா அங்கேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ பெரும்பாலும் டாஸ்மாக் கடை ஆகா இல்லா பெரும்பாலும் டாஸ்மாக் கடை சுடுகாட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அது ஏன்னா குடிச்சுவிட்டு முடியாட்ட அங்கனே தூக்கி கொண்டு எரிச்சிரும்ட்டு அங்கனே வச்சுட்டாங்க. எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் தண்ணி இல்லாமல் இல்லை, பூரா தண்ணி தான். பரிசம் போட போனால் தண்ணி, மாப்பிள்ளை நிறவோதையாக போகிறேன். சரி அப்படித்தான் பார்த்தோம்னா தாலி எடுத்து கொடுக்குற ஊர் பெரிய ஆள் அவர் நிறவோதையில் இருக்கார். அப்படித்தான் மாப்பிள்ளை போதடா போதையில் என்ன பண்ணிவிட்டேன், தாலியை கட்டிட்டு கொஞ்சம் நேரம் தெளிஞ்சவன பார்க்குறேன் பொண்ணோட ஆத்தா. அப்புறம் என்னாச்சு? அந்த பொண்ணு சொன்னா, அடே இடியட், உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் கோத்தா, இது எங்கள் ஆத்தாண்டா. உடனே கோத்தான்னு கூப்பிட்டு போயிட்டேன். என்ன வேணா சொல்ற, உலகம் அப்படி இருக்கு. ஆமாம், எல்லாரும் சிறப்பாக ஒரு வள்ளிதர்ம நாடகம் இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கொத்தங்குளம் வடக்கு தெரு கிராமத்தார்கள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஐயா பார்த்தேன் பஸ்ஸிலேருந்து இறங்கி வரீங்களா? இவங்க யார் 2 பேரும்? அண்ணே பொண்ணாட எங்கள் பெரியப்பா விருந்தாடி பற்றியா வர்றார். உள்ளே வாங்கப்பா, அந்த 8ஆம் நம்பர் ரூம் வழியாக வாங்கப்பா. இந்த கொட்டாவை ஓட்டது நீ தானே? மசாஜ் நீ தான் கொட்டாவை ஓட்டதா? பவர் பிளேஸ் என்ன அப்படி போட்டிருக்க, ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி. அடுத்த வருஷம் என்ன பண்ணுறீங்கன்னா கோழி கொடாப்பாடை. என்னப்பு சாயல்குடி சந்தைக்கு போனீங்களா? நகர கருவாடு வாங்கிட்டு வந்தீங்களா? என்ன மனு கொடுக்குறாரு வேணாம்ட்டாங்க நாடகம்.